என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்திடியாடா. ஏன்னா உன்னை காதலிச்ச பாவத்துக்கு என்ன காலம் போல கட்டியில தள்ளி விட்டுடியாடா பாவி. சொல்லடா, என்ன எதுக்குடா ஏமாத்துற? நீ எங்கடா போய் துணிச்ச? சொல்லடா, சொல்லு. உன்னை ஏமாத்தணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல நந்தினி. நம்மளை பிரிக்கணும்னு யாரோ திட்டம் போட்டு பிரிச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அன்னைக்கு நாம 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு நீ பத்திரிகையை கொடுத்துட்டு போன. திடீர்னு பின்னாடி வந்த 2 பேரு என்னை மண்டையில் அடிச்சு மயக்கிட்டாங்க. யாருக்கும் நம்ம 2 பேரும் சேர்றது பிடிக்கல நந்தினி. ஏன் வெற்றி, மனசால உன் கூட வாழ்ந்துட்டு உடம்பால இன்னொருத்த கூட என்னால வாழ முடியாது வெற்றி. பைத்தியம் மாதிரி பேசாத நந்தினி. இப்ப நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டி. அப்போ உன்னை விட்டுட்டு என்ன அந்த மாக்கா கூட வாழ சொல்றியா? அதுதான் விதினா விதிப்படி வாழ்ந்துதானே ஆகணும். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழ்றது வாழ்க்கையில் நந்தினி. இப்படி தான் வாழணும்னு கட்டுப்பாடோட வாழணும், அதுதான் வாழ்க்கை. அத்தை மகன் ஆசையாக பேசலாமே தவிர மனசுக்கு பிடிச்சவன்னு மறுகல்யாணம் பண்ணிக்க நினைக்கக்கூடாது நந்தினி. நந்தினியா? ஐயோ நந்தினி, நீயும் என் தம்பியும் ஒன்னா வாழணும்னு உங்களை விட நாங்க தானே நந்தினி ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனா உங்க அப்பாவும் அவங்க தங்கச்சியும் தான் உங்க வாழ்க்கையை பிரிச்சதுக்கான காரணமான. இங்க பாருங்க, எனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. எனக்கு வெற்றிதான் என்னோட புருஷன். நான் வாழ்ந்தா வெற்றியோட தான் வாழ்வேன். உன்னையும் வெற்றியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் என்னுடைய முக்கிய வேலை நந்தினி. உங்க 2 பேரையும் பிரிச்சதுக்கு முக்கிய காரணமே உங்க அப்பந்தான். தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு கத்தி அவனுக்கு உன்னை கொடுக்க வச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டார் நந்தினி. உன்னை என் தம்பி கூட நான் வாழ வைக்கிறேன் நந்தினி. என்ன நம்ப. உங்களை நம்பிதாங்க இருக்க. எனக்கு எப்படியாவது வெற்றியோட சேர்த்து வச்சிருங்க. உங்களை நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். நம்பிக்கையோட போ நந்தினி. உன்னையும் வெற்றியும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய கடமை நந்தினி, கடமை. உங்களை நம்பி தாங்க போறேன். நான் வரேன். போயிட்டு வா நந்தினி, போயிட்டு வா. என்னை பட்டிக்காட்டான்னு சொல்லி அவமானப்படுத்தி என்னுடைய தலையெழுத்தையே மாத்த நினைச்சா இந்த பட்டிக்காட்டா இப்ப நந்தினி உன் தலையெழுத்து எழுத போறேன்டி. என்ன படிக்காதவன், என்னை விட படிக்காத ஒரு கீழ்த்தரமானவனை உனக்கு புருஷனாக்கி வாழ்க்கை முழுக்க உன்னை அழ வச்சுட்டேன்டி. டேய் பாண்டியா, நீ என்ன பண்ற? என் தம்பி வெற்றிக்கும் அந்த நந்தினிக்கும் அடிக்கடி சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரு பூரா சொல்லிட்டு வா. எந்த தங்கச்சி மகளை கட்டினா தன்னுடைய மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சானோ என் மாமன், அந்த தங்கச்சி மகனாலையும் அவளுடைய மகளுடைய வாழ்க்கையும் நாசமா போறதை பார்த்து வாழ்க்கை முழுக்க அவன் நொந்து சாகணும்டா.
மக தப்பான வழியில போயிட்டாலேன்னு மருமக மாமன் மேல கோவப்படுவான். அண்ணன் பொண்ணு தன்னையே அசிங்கப்படுத்திடலான்னு அண்ணன் மேல தங்கச்சி கோவப்படுவா. ஆக மொத்தத்துல ஒன்னா இருக்கிற மாமனும் மருமகனும் துண்டா பிரிஞ்சு போவாங்க. அண்ணன் தங்கச்சி தங்கச்சி மகன் இந்த 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே அடிபட்டு சாகணும். அதை நம்ம பார்த்து ரசிக்கணும். வாழ பாண்டிய பழம். அடடே வாமா அழகம்மா, நல்லா இருக்கிறியாமா? அண்ணா, நந்தினியும் வெற்றியும் அவங்கள 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் தானா நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் ஆயே ஒரு நாள் கூட அவள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலண்ணா. அவள் மனசு முழுக்க வெற்றியை தவிர வேறு யாருமே இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அவங்கள 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைங்கன்னு கேட்டு போகலான்னு வந்தேண்ணா. அழகம்மா, நந்தினி ஏன் வீட்டு மருமகளா வரணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அத்தனையும் பொய்யாக்கிட்டான் உன் புருஷன். அந்த நந்தினி வெற்றி கூட சேரணும்னா தோட்டத்தில் இருக்கிற அந்த 2 நாய்களையும் நீங்க உடனடியா துரத்தி அடிக்கணும். உங்க மகளுக்கு துரோகம் பண்ண ஆத்தாளுக்கு மகனுக்கும் தோட்டத்தில் என்ன வேலை? கூடிய சீக்கிரமே அந்த 2 நாய்களையும் அந்த தோட்டத்தை விட்டு அடிச்சு துரத்திடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நந்தினிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல நாளா பார்த்து முடிவு செஞ்சிடலாம். என் பொண்ணை எப்படியாவது நீங்கள் தானே வாழ வைக்கணும். எனக்கு அதுவே போதுண்ணா. நீ தைரியமா போம்மா, நாங்க இருக்கோம், பார்த்துக்கிறோம். சரிண்ணா, நான் வரேன். ஊர்ல அப்பா, சொத்தை விட்டுட்டோம் சொந்தத்தை விட்டுட்டோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தியே, இப்ப பாத்தியாப்பா நம்ம அத்தை ரூபத்துல நம்ம வீட்டு வாசல்ல வந்து என் பொண்ணை வச்சுக்க என் சொத்தை வச்சுக்கன்னு அதுவா வந்து கவருது கெஞ்சுது. பாத்தீங்களா? இதையெல்லாம் செஞ்சது அந்த ஆண்டவன் இல்லை, இந்த காளைய. எதுக்கிறவன் ஆண்டவனா இருந்தாலும் அல்லது கடவுளா இருந்தாலும் அவனுடைய தலையெழுத்தையே மாத்தி எழுதுறவன் தான் இந்த காளைய. ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நந்தினிக்கும் வெற்றிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்ட்டு சொல்லியே பழகிட்டேன் நானு. அவ அன்பா பேசியிருந்தா நான் அடிபணிஞ்சு போயிருப்பேன். அதிகாரம் பண்ணனா அவ வாழ்க்கையை அழிச்சு காட்டிட்டா. இன்னும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சாகணுண்டா. டேய் காளையா, காதல் மீறி ஏறி ஏறி கட்டறுத்து வா வா போதையேறி போச்சு புத்தி மாறி போச்சு சுற்றும் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சு.
யோகம் என்பதற்கும் மோகம் என்பதற்கும் வேகம் ரொம்ப முக்கியம். பெண்ணில் யோகம் கண்டு கண்ணில் ஞானம் கண்டு வாழ்ந்தால் முக்தி நிச்சயம். திராட்சை வேறுதான் தேனும் வேறுதான் ஒன்று சேர்ப்பதே கோல்கள். நீயும் வேறுதான் நானும் வேறுதான் ஒன்று சேர்க்கிறாள் கோதை. சுதந்திரம் எங்கே சொர்க்கமும் அங்கே. போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. சுற்றும் பூமி எனக்கு சொந்தமாகி போச்சு. பூவில் முக்குளித்து வண்டு தேனெடுக்கும் நானும் முக்குளிக்கவா? உன்னில் நான் குதித்து உள்ளே நீச்சலிட்டு பெண்ணே முத்தெடுக்கவா? போதை கொண்டுதான் பூமி சுற்றுது, நானும் சுற்றினால் என்ன? ஆசை மீறிடும் அந்த வேளையில் அத்து மீறினால் என்ன? பறவைகள் போல பறந்தால் என்ன? புத்தி ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. சுற்றும் பூமி எனக்கே சொந்தமாகி போச்சு. காற்றிலே காலம் சென்று காதலிக்கவா வா. காதல் மீறி வேலி ஏறி கட்டறுத்து வா வா. போதை ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. சுற்றும் பூமி எனக்கே சொந்தமாகி போச்சு. நீ எல்லாம் ஒரு தாயாடி. ஒரு பொண்ணு வாழை பிடிக்காம வந்தா அவளுக்கு ஒரு புத்திமதி சொல்லி புருஷன் கூட வாழ வைக்கிறா பாரு, அவ தாண்டி தாயி. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து புருஷன் கூட சேர்த்து வைக்கிறா பாரு, அவ தாண்டி தாயி. கட்டுன புருஷன் உயிரோடு இருக்கும்போது பொண்ணுக்கு இன்னொரு புருஷனை பாக்குறியே, நீ எல்லாம் தாய் இல்லடி, நாய். என் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்ட்டோன்னு நினைக்கிறேன். ஏய், என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தியா ஒழுக்கத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன். கஷ்டமோ இஷ்டமோ கட்டினவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும் நான் நினைக்கிறேன். அப்பா, உங்க தங்கச்சி மகனை பத்தியே யோசிக்கிற நீங்க ஒரு நாளாச்சும் என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்களாப்பா? எனக்கு அவன மனசுக்கு பிடிக்கலப்பா. பிடிக்காத ஒருத்தன் கூட போய் வாழனா என்னால எப்படிப்பா வாழ முடியும்? நந்தினி, ஒருத்தன் கூட ஒரு தடவை அதுக்கு பேர் கல்யாணம். கஷ்டமோ நஷ்டமோ அவங்க கூட நீ வாழ்ந்துதான் ஆகணும். இனி வாழ போற வாழ்க்கைய நான் எனக்காக வாழ போறேன். நந்தினி, உனக்காக வாழ்க்கை வாழ்க்கைய உன் புருஷன் கூட வாழுமா? பெத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவருக்கு அவர் தங்கச்சியும் தங்கச்சி மகனும் நல்லா இருக்கணும். ஏய் சத்தி, உங்களுக்கு என்னடி குறை வச்சான்? இத பாருங்க, அந்த மஞ்ச மகனை கட்டிட்டு என் பொண்ணு மாற அடிக்கணும் அவசியம் அவளுக்கு இல்ல. அவ இஷ்டப்படிதான் வாழ்வா. அப்பா, உங்க இஷ்டப்படி தலையாட்ட நாங்க ஒன்றும் தலையாட்டி பொம்மைங்களப்பா. எங்களுக்கும் ஆசைகள் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. ஒரு தடவை உங்க பேச்சு கேட்டு இன்னைக்கு நான் வாழ வெட்டி இந்த வீட்டுல வந்து இருக்கிறேன். இனிமேலும் உங்க பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வயசுக்கு மீறின பேச்சு பேசினவளும் வயசுக்கு மீறின வாழ்க்கையை தேடி போனவளும் இன்னைக்கு
இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்கம்மா. ஏன் பொண்ணை எப்படி வாழ வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் அப்பாவோட அன்பே இல்லாம வாழ்ந்தா, இனிமே அப்பா செத்துட்டான வாழட்டுமே. வானந்தினி, ஹலோ அத்தை, நான் வெற்றி பேசுகிறேன். சொல்லு வெற்றி. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர்றீங்களா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அத்தை. கண்டிப்பா வரேன். சுட்டி பாம்பா இருந்த என் மாமனை எப்படி பொட்டி பாம்பா அடக்கிட்டேன் பார்த்தியாடா. புலிக்கு பிறந்தது பூனையாகுமானு காட்டிட்டண்டா. யானைக்கும் அடிசருக்குன்னு என் மாமனுக்கு புரிய வச்சுட்டேன்டா. உதப்பட்ட நாய் ஊரெல்லாம் கத்துற மாதிரி இப்ப துடி துடிச்சு சாகராண்டா என் மாமன். நந்தினி வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்தா. ஆனா அவ ஆசையெல்லாம் இப்ப மண்ணுழு போதுன்ட்டு அவளுக்கு தெரியல. என்ன அவமானப்படுத்தினாடா அந்த நந்தினி. இப்ப வாழ்நாள் முழுக்க அசிங்கப்பட்டு கிடக்கிறாடா. அந்த வெற்றிய நானே ஆள் வச்சு அடிச்சிட்டு பழிய அவ அப்ப மேல போட்டு அவன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினான்னு சொல்லி அவ அம்மாளையும் அவளையும் நம்ப வச்சுட்டு பாத்தியா. டேய் காளியா, என்னை ஏமாத்திட்டு போனாலே தங்கம்மா, அவளை நிம்மதியா வாழ விட்டேன்னு நினைச்ச. அவ புருஷனை கொண்டு அவளை விதவையாக்கி அனாதையாக்கி நடுத்தெருவில் நிக்க வச்சேன். ஆனா அந்த அனாதைக்கு அவன் அண்ணன் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறான். அண்ணனும் தங்கச்சியும் நிம்மதியா இல்லாம நிம்மதியாவே இருக்க கூடாது காளியா. உங்க தங்கச்சி குடும்பம் நம்ம கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கல்லடிக்கு தப்புனாலும் நம்ம கண்ணடிக்கு அவங்க தப்பவே முடியாதுப்பா. ஏப்பா, எல்லா அண்ணனுங்களும் தன்னுடைய தங்கச்சி நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவ குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இந்த உலகத்திலே நீ மட்டும்தாப்பா தங்கச்சி குடும்பமும் தங்கச்சியும் தரங்கட்டு போகணும்னு நினைக்கிறேன். நல்லவ மாதிரி நடிச்சு உங்க அத்தை அழகம்மாவையும் அவ மகளையும் ஏமாத்தி பாண்டியா. டேய் பாண்டியா, இந்த உலகத்துல நல்லவனா வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நல்லவனா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்க எல்லாருமே அதைத்தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் அப்ப சட்டைய பிடிச்சி என்னுடைய ஆசைய மண்ணை போட்ட என் அத்தை குடும்பத்தை நிம்மதியா வாழ விட மாட்டேன்டா. டேய் பாண்டியா, வெற்றிக்கும் நந்தினிக்கும் கள்ளக்காதல்னு சொல்ல சொன்னேன், சொல்லிட்டியா? அதுதான் எப்பவே ஊரு ஃபுல்லா சொல்லிட்டேனே நானு. டேய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்ப அந்த கழுத முண்டை சரின்னு சொல்லியிருந்தா கமுக்கமா இருந்திருப்பேன். ஆனா என்ன எதிர்த்தா இப்ப எங்க இருக்கா? இந்த காளையனை எதிர்த்தா என்ன கதி ஆகுன்னு அவ தெரிஞ்சுக்கணும்டா.
டேய் காளையா, என் சட்டைய பிடிச்ச என் மச்சானும் என்னை ஏமாத்திட்டு போன அவ தங்கச்சியும் வீடு வாசல் இல்லாம தெரு தெருவா அலையணும். அதை பார்த்து நாம சந்தோஷப்படணும். உங்ககிட்ட சிக்கிட்டு அந்த அலங்கம்மாவோட குடும்பமே சுக்குநூறா நொறுங்கி போகுது. ஏண்டா எங்களை அவமானப்படுத்தின குடும்பத்தை சும்மா விடுவோமாடா? யோ தயா, எனக்கு இங்க பாரு, எனக்கு ஜாதகத்துக்கு தோசை கல்யாணம் பண்ணா செத்து போயிடுவாங்கன்னு சொன்னல, அப்புறம் ஏன் என்னையவே கல்யாணம் பண்ணி திரியிற? செவடனா பெரியவனே, எங்கடா பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எங்கப்பா போயிருந்த எத்தனை நாள்? ஆனா அது ஏன்டா கேட்குறா? கோவிந்தம்மாவுக்கு வேற தோசை இருக்குதுன்னு சொன்னாங்களா, அப்படியே 4 கோயில் குளம்னு போய் சாமி கும்பிட்டு அப்படியே தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தேன். அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் வச்சு பொழைச்சிக்காங்க. தோசை செத்து போயிடுவான்னு சொல்லல, அது கழிச்சிட்டு வந்துட்டாராம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன இத்தனை நாள் செவடன்னு சொல்லி துரத்து நானும் லவ் பண்ணேன். நீ பொட செவடா பொட திக்குவாயா எல்லாத்தையும் நீ இது கிண்டலாம் பேசிட்டு போன. இல்லையா? இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எவன் ஒத்திக்குவா? நான் செவடனாவே இருந்துட்டு போய்க்கிறேன். ஊருக்குள்ள நல்லது கெட்டது எல்லாம் பேசுறாங்க. நம்ம காதில் எதுவுமே படாது. நானே ராஜா, நானே மந்திரி. எவன் எது சொன்னாலும் சரி, நான் போகிற ரூட்டு நியாயமான ரூட்டு. எனக்கு எது நல்லது படுதோ அது நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். யாரை பற்றி இனிமேல் எனக்கு கவலையே கிடையாது. செவடன்னா அவ்வளோ இதாக போயிடுச்சு உங்களுக்கு. நான் செவடனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லலை, எனக்கு தோசை இருக்கனால நீ செத்து போயிடுவோன்னு நினச்சி தான் வேண்டான்னு. எப்படி இருந்தாலும் நம்ம தோசை கழிச்சிக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். என்ன நீ இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு கூட எனக்கு கேட்கல. நானா ஏதோ எனக்கு தெரிஞ்சது நானும் பேசிட்டு போகிறேன். என்ன பண்ணுறது? ஆண்டவன் கொடுத்த வர எனக்கு செவனை வேற வெளியில். இப்போ நீ கட்டிக்கிறியா இல்லையா? நீ உங்க அப்புறம் கட்டிட்டுமா? அப்பா இங்கே வாப்பா. எப்போ அங்கே பாரு காத்துட்டு இருக்க அந்த ஆள் பாஞ்சிருவான், ஜாக்கிரதை. அப்பா நீங்களே சொல்லுப்பா, நான் என்ன பண்றது இப்ப? பொறுமையா கேளு. அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் கட்டிக்காங்க. சண்டை செஞ்சு அந்த ஆளுக்கு ஒரே டைலாக நீ சொல்லி கொடுத்தியா? அப்புறம் அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தர் கட்டிக்கோங்க, யாராவது ஒருத்தர். அதுக்கு மேல தாண்டுவான்னு போட தாண்ட மாட்டேங்கிறான். யோ அண்ணன் தம்பியில் யாரோ ஒருத்தரே நான் கலைக்க, இந்த ஆளே நான் கட்டிக்கிறேன் விடு. சரியா? நல்லா இருந்தா சரி. பாய், சி போயிடுவா. போயா
பண்ணு டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் 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 டிங். நீ தொட்டு தொட்டு பேசி என்ன மத்தளம் போல் வாசி. அடி எம்மா எம்மா ரோசி நீ எனக்கு ஏத்த ஏசி. நீ சொல்லாதே சொல்லாதே உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவ பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. சீப்பெடுத்து சீவி விடுவா தன்னால. நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவாய் கையால. ராத்திரியில் பாடுறேன்னு ஒன்னால ஏமா ராத்திரியில் பாடுறேன்னு ஒன்னால. அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால. பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே. சக்தி சக்தி வாங்க வெற்றி, நல்லா இருக்கீங்களா? அம்மா துணிமணியெல்லாம் எடுத்து வைமா, கிளம்பலாம், நேரம் ஆகுது. எங்கே கிளம்பிட்டீங்க? இனிமே நந்தினி நிலம் தோட்டம் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்களுக்கு சொந்தமானதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோம், அதுதானே நியாயம். கட்டினவளை விட்டு பிரியறது கஷ்டமா இல்லையா வெற்றி? கஷ்டங்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பழகி போன ஒன்று தான். நந்தினி எனக்கு பிடிக்கும், ஆனால் நந்தினிக்கு உங்களை பிடிக்கும். பிடிக்காத என்ன என் கூட பொண்டாட்டியாக வாழ்கிறத விட பிடிச்ச உங்களுக்கு பொண்டாட்டியாக வாழ்கிறதான நியாயம். என் அத்தைக்கும் என் அத்தை மகளுக்கும் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் விட்டுட்டு போகிறதானே நியாயம். என் அத்தையும் எங்கள் மாமனும் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க வெற்றி. சக்தி கிளம்பலாமாப்பா? வெற்றி வாப்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள் நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாம்மா. அந்த ஆண்டவன் இருக்கானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குப்பா. பாலா போனவன் என்னாலதான் இந்த உலகத்தை நிம்மதியாக வாழ முடியல. ஏன் வயிற்றுல பிறந்த இந்த பாவியோ இவன் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே. சரி, எங்க வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, என் அண்ணன் போனாவது சந்தோஷமா வாழட்டும். எங்க பார்வெற்றி, எங்க அண்ணியோ அண்ணனும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க குடும்பத்துக்கு உன்னால மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். வெற்றி, என் அண்ணியோ என் அண்ணன் மகளோ அவங்க கொஞ்சம் கோபக்காரங்க, நீதாப்பா அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, நாங்கள் கிளம்புறப்பா. சக்தி கிளம்பலாமாப்பா? வா போலாம். அவன் உருவத்தை பார்த்து எடை போட்ட நீங்கள் அவன் உள்ளத்தை பார்க்க தவறிட்டீங்க. பெத்த பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற உங்களை விட அவன் தகுதியில் குறைஞ்சவன் இல்லத்த. எந்த அண்ணன் உங்களை வாழ வைப்பான்னு நினச்சாங்களோ அந்த அண்ணன் தான் உங்களை வாழவே விடலை. அத்தை குடும்பம் கெட்டு போகணும்னு நினைக்கிற எங்கள் அண்ணன் எங்க மாமா குடும்பம் நல்லா இருக்கணும்னு காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்படுறானே சக்தி, அவன் எங்க? நந்தினி, என்னை விட சக்தி ரொம்ப நல்லவன் நந்தினி. என் கூட வாழ்கிற வாழ்க்கையை விட சக்தி கூட வாழ்கிற வாழ்க்கை தான் உனக்கு நிம்மதியை தரும். எப்போ எங்களுக்காக அந்த ஊரையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்தாங்களோ அப்போ கூட அவங்களோட உண்மையான நன்மை நாங்கள் புரிஞ்சுக்கல. அவனும் அவங்க அம்மாவும் எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா எங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு.
அவங்கள ஏழைன்னு வெறுத்து ஒதுக்கினேன். ஏழைக்கிட்ட இருக்கிற நல்ல மனசு பணக்காரங்க கிட்ட கூட இல்லைன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் என் பொண்ணு வாழ்ந்து காட்டணும். சத்தி இப்போ சொல்ற கேட்டுக்கோ. சத்தி தான் என் மருமக, சத்தி தான் என் பொண்ணோட புருஷன். வெட்டி அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்கள பிடிக்கணும். வா போலாம். வாங்க போலாம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாமா, உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியுமா? என் தங்கச்சியையும் தங்கச்சி மகனையும் என்னால காப்பாத்தி கரை சேர்த்த முடியல மாமா, காப்பாத்தி கரை சேர்த்த முடியல. அண்ணே, அனாதையா வந்த எங்களுக்கு ஆதரவை கொடுத்து பொண்ணையும் கொடுத்து எப்படியாவது வாழ வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அந்த பால போன ஆண்டவன் எங்களை வாழவே கூடாதுன்னு நினைக்கிறான். என்னோட வாழ்க்கையை பறிச்ச அந்த ஆண்டவன் இப்ப என் பகுதியும் வாழ விடலையே, வாழ விடலையே. இந்த பாவிங்க 2 பேரும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்களா போயிட்டோம். மாமா, எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து எங்களை காப்பாத்துனீங்க. இனிமேலும் இந்த ஊர்ல நாங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை மாமா. உங்க பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணின்னு சொல்றப்போ நாங்க இங்கிருந்து என்ன மாமா பண்ண போறோம்? நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் மாமா, பொழைச்சுக்கிறோம். ஏப்பா சத்தி, ஒரு வீட்டில் அப்பா செத்து போயிட்டா அந்த வீட்டில் 1 வருஷத்துக்கு நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டேங்கல்லப்பா. என்ன மாமா சொல்ற? சத்தி, என் பொண்ணோட கல்யாணத்தை எனக்கு வேற வரையும் தெரியல. நான் செத்து போயிட்டா என் பொண்ணோட கல்யாணம் நடக்காதுல்ல சத்தி. அதனாலதான் பிராந்தியில விஷத்தை கலந்து குடிச்சது. ஏன் மாமா இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ண? வா ஆஸ்பத்திரி போலாமா? வா போலாம், வா போலாம். சத்தி, என் பொண்ணை தூக்கி வளர்த்த நாட்களை விட மார் மேலையும் தோல் மேலையும் முன்னதாண்டா தூக்கி வளர்த்த. நான் சாமி நினைச்சத விட உன் தங்கச்சி மகன் உன்னதாண்டா அதிகமா நினைச்சேன். என்னை நம்பி வந்தவங்களோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு உள்ளுக்குள்ள மருகி மருகி செத்துக்கிட்டு இருக்கேன்டா. என்னால உன் வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு என் வேதனையை நான் யாருகிட்டடா சொல்லுவேன்? யாருகிட்ட சொல்லுவேன்? பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் 2வது கல்யாணம் வேண்டாம், சத்தி கூட வாழுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க என் பேச்ச கேட்கல, என்ன மதிக்கணும் மனுஷனா கூட மதிக்கலடா சக்தி. அதனால தாண்டா நான் இந்த ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். போதும் வேணாமாம்மா, ஆஸ்பத்திரி போலாமாம்மா? இல்ல, கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க முடியல, பெத்த பிள்ளைக்கு நல்ல தகப்பனா வாழ முடியல, கூட பிறந்த பிறப்புக்கு ஒரு அண்ணனா வாழ முடியல, தாய் மாமனா உனக்கு நான் இது செய்யல சத்தி. ஐயோ சத்தி, பேசிட்டு இருக்காத மாமா. வாழ போலாம், இல்ல சத்தி, போலாம். இல்ல சத்தி, என்ன மன்னிச்சிரு சத்தி, என்ன மன்னிச்சு.
ஆச்சு. அண்ணா அண்ணா உனக்கு கொண்டாங்க எங்களை விட்டுட்டு போயிட்டியானே. எங்களை விட்டுட்டு போயிட்டு இனிமே எப்படி நான் இந்த உலகத்துல வாழ்வோம்? இது நாள் வரைக்கும் செலவை சுமந்த மாதிரி எங்களை சுமந்தியே, இனிமே எங்களை சுமக்க முடியாதுன்னு போய் சேர்ந்துட்டியா? ஐயோ மாமா, எங்களை தாயை போல இருந்து காப்பாத்தினியே, இப்படி தனிமரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டியேம்மா. எல்லாரும் வாழ்க்கை தான் பிச்சையா போடுவாங்க, நீ உசிரியே பிச்சையா போட்டியேம்மா. இனி நாங்க எப்படி வாழப்போ? அப்பா அப்பா என்னங்க என்னோட ஆழம் அகபாவத்தால இன்னைக்கு எப்பவும் என் பொட்டையை நான் எழுந்து நிற்கிறேனே. ஐயோ என்னங்க என்னங்க எந்திரிங்க, எந்திரிச்சு பாருங்க எங்களை. எந்திரிங்கப்பா, இனிமே நீங்க சொல்றபடி நான் கேட்டு நடந்துக்கிறேன். நீ அரைச்ச சந்தனமே வாசனதான் மாறலையே, நேசமெனும் கோட்டையிலே காவலினும் தீரலையே, பேசாமல் போனதென்ன பாசப்புறா விண்ணிலே. வீசாமல் வீசும் இங்கே பாசப்புயல் மண்ணிலே, இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து சக்தி சக்தி, இனிமே இந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டாம்டா. எங்க பார்த்தாலும் என்ன உருவமா தான் எனக்கு தெரியுதுடா. இந்த ஊர்ல இருந்தனா அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாதுடா. சக்தி, எங்க அண்ணன் கனவுல வந்து தங்கம் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என் கூடவே வந்துருன்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா சத்து. அழாதம்மா, அழாத. விடிஞ்சா மாமாவுக்கு காரியத்தை பண்ணணும். காரியத்தை முடிச்சுட்டு நான் வந்து ஊரு விட்டே போயிடலாமா, ஊரு விட்டே போயிடலாம். நம்ம போயிடலாண்டா. என்னால மறக்க முடியலடா. கண்ணை மூடடா, அவர் ஒரு தாயே கண்ணுக்கு முன்னாடி நிற்குதுடா சக்தி. என்னால முடியல. புலம்பாதம்மா, மனசை போட்டு குழப்பிக்காத, பேசாம படுமா. காலையில எழுந்ததும் மாமாவோட அஸ்திய ஆத்துல கரைச்சிட்டு நாம போயிடலாமா, இந்த ஊருட்டே போயிடலாமா. பேசாம படுமா.
மா எந்திரிம்மா, எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாவு. மாமனுக்கு காரியத்தை முடிச்சுட்டு சாம்பலை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கணும். ஏம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஓ அண்ணனை பிரிஞ்ச தொக்க தாங்க முடியலையா? எனக்கு தாம்மா கஷ்டமா இருக்கு. மாமன் இல்லாம அது எப்படி தனியா வாழ போறோம்னு கஷ்டமா இருக்குமா? நீ சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போயிடலாமா? எந்திரிமா, எந்திரி. ஐயோ, என்னை விட்டு போயிட்டேம்மா. அண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாமன்னு சொல்லி நீயும் அண்ணன் கூடயே போயிட்டேம்மா. நீ இல்லாம நான் ஒரு நாள் கூட நான் இருந்தது இல்லையாம்மா. என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டேன். மாமனு நீ என்னை இப்படி தனிபெருமா அனாதையா விட்டுட்டு போயிட்டியம்மா. தூங்கும் வேளையில் பிள்ளை இருமினார் துள்ளி எழுந்த என் அம்மா. ஆவி பதறி நான் அழுது புலம்பினேன், இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே. சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டும் விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானே. தாயின் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை. தாயின் இதயம் போதும், மனித சஞ்சலம் ஏதுமில்லை. அழகம்மா, அழகம்மா, ஐயோ அழகம்மா, உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியலையேம்மா. உன் குடும்பம் வாழணும், நீயும் மச்சானும் நிம்மதியா வாழணும்னு நாங்கள் எவ்வளவோ கனவு கண்டமே, அத்தனையும் கனவாவே போயிருச்சு. ஆமாங்க, வெற்றிக்கும் நந்தினிக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு மாமனும் நீங்களும் ஆசைப்பட்டீங்க. நாங்களும் அதை பண்ணத்தான் அத்தை வந்திருக்கோம். இப்போ ஒன்று கெட்டு போகலம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நின்று போன கல்யாணம் நடக்கணுமா? உன் மகன் நந்தினி எங்க வீட்டு மகளா வரணுமா? போங்கடா வெளியே, போங்கடா வெளியேன்னு சொன்னேன். அழகம்மா, உன் அண்ணன் கிட்ட பேசுறங்க மறந்துட்டு பேசுறியா? அண்ணனா? யார நீ? யார் அண்ணன்? அண்ணனா வாழ்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். அண்ணன்னா கூட பிறந்த தங்கச்சிக்காக உசிரியே விட்டானே என் புருஷன், அவன் அண்ணன். தங்கச்சி பையனை வாழ வைக்க முடியலையேன்னு துடிச்சானே, அவன் அண்ணன். தங்கச்சி பையனுக்காக வாழ்ந்து அவங்களுக்காக செத்தானே, அவன் அண்ணன். நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன்னெல்லாம் ஒரு அண்ணன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அழகம்மா, மரியாதையா பேசு. அப்போ இந்த அண்ணன் உனக்காக ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றியா? நிறைய நிறைய பண்ணிருக்கேன். எனக்காக நீ நிறைய செஞ்சிருக்க.
என் மகளை வாழ வைக்கிறேன்னு மாப்பிளைய அடிச்சு துரத்தனையே அதை மறக்க சொல்றியா? இல்லை என் பொண்ணை உன் பையனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி எங்க சொத்தையெல்லாம் எங்க கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினைச்சியே அதை மறக்க சொல்றியா? எதை நான் மறக்க சொல்றேன்? நீங்க பண்ண அயோக்கிய தடுத்தலாம் எதை மறக்க சொல்றேன்? நாம நினைச்சது ஒவ்வொன்னையும் ஒண்ணு விடாம சொல்றா என் தங்கச்சி. காளையா, என்னடா நடக்குது இங்க? ஆமாங்கத்த, எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம். உன் பொண்ணு எங்களை அவமானப்படுத்தினா அதனால செஞ்சோம். பாரத்தை வெற்றியெல்லாம் உங்க பொண்ணுக்கு கொடுக்க முடியாது. வேணா உன் பொண்ண எனக்கு வப்பாட்டி அவர் சொல்லு, வச்சுக்கிறேன். என்னடா சொன்னேன்? நாயே, ஏய் என் பொண்ண தப்பா பேசுற உன்ன வெட்டி பசு ஜெயிலுக்கு போக நான் தயாரா இருக்கேன்டா. எங்க அப்பஞ்சாட்டைய பிடிச்ச உன் புருஷனே இல்லாத இடத்துக்கு அனுப்பிட்டோம். நீ ஒரு பொம்பளை, நீ என்ன பண்ண முடியும்? ஏய் மரியாதை அத்தை விடுங்கடா. என்னடா நம்ம என்னென்ன செஞ்சமே எல்லாத்தையும் அத்தை புட்டு புட்டு வைக்கிறான்னு பார்த்தேன். இப்பதான் தெரியுது நீதான் அதுக்கு காரணமா? டேய் தம்பி, உனக்கு முன்னாடியே நந்தினிய நான் காதலிச்சேன்டா. இந்த கதைக்கு இப்ப நீ கதாநாயகனா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த கதைக்கு நான் தான்டா வில்லன். அத்தை, உன் மகளுக்கு இன்னும் முதலுறவு நடக்கலான்னு கேள்விப்பட்டேன். அதனால நான் ஒரு ஒத்திகை பார்த்துட்டு வரேன். அப்பா பிடிச்சுக்கங்க. பாண்டியா பிடிச்சுக்கங்க. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த முதலிரவை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீயே அதுக்கு ஒத்து வர மாட்ட போல் இருக்கு. அதனால இந்த பகல்லையே இத்தனை பேருக்கு முன்னாடியே நம்ம முதலிரவை முடிச்சுக்கலாம். அப்பா பாண்டியா, கண்ணை முடிக்கங்க. நான் இவளை என்னன்னு பார்த்துடுறேன். என்னடா தம்பி, நான் நினைச்ச விட்டுருவேன் நினைச்சேடா. எவனா இருந்தா எவனாலும் விட மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் சரிடா. நந்தினி எனக்கு வேணும்னா அவனை கொன்னுட்டு அடைய விட மாட்டேன். உன்னை கொன்னுட்டு அவளை அடைய போறேன்டா. சும்மா விட மாட்டேன்டா. வெற்றி, அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டியடா. காதலுக்காக எல்லாரும் உயிரை கொடுப்பாங்க. நான் உயிரை எடுத்திருக்கேன். நந்தினிக்காக ஜெயிலுக்கு போறது எனக்கு சந்தோஷம் தான். இப்ப நந்தினியோட வீட்டுக்காரு எங்க இருக்காருன்னு தெரியல. இப்ப நீ வேலை மட்டும் போயிட்டா எங்களுக்கு யாரா இருக்கா? காணாம போன சக்தி வந்துட்டானா? கோயிலில் தான் இருக்கானா? நீங்க போய் அவனை பாருங்க, நான் போய் ஸ்டேஷன்ல போலீஸை பார்க்குறேன்.
சக்தி, என்ன மன்னிச்சிடு சக்தி. உன்னோட உண்மையான அன்பு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். நான் உன்னோட அன்பை புரிஞ்சுக்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் உணர்ந்தேன். இனிமே என்னோட வாழ்க்கை உன்னோடதான் சக்தி. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீயும் நானும் இனிமே வாழ்ந்து காட்டணும். வா சக்தி, வீட்டுக்கு போலாம். சக்தி, சத்தி, நான் அத்தை வந்திருக்கேன்டா. இவன் பொண்டாட்டிடா. சோறு கொடு, சோறு. மாமாவுக்கும் அம்மாவுக்கும் சோறு. மாமா இவங்க சோறு போடுவாங்க. நான் உனக்கு கொண்டு தரேன். அம்மா சோறு போடுவியா? சோறு போடுவியா? மாமா குடுத்தோடு அழுவத நான் சோறு வாங்கி அழுவ கூட வந்து. ஆமா, எனக்கு சொல்றீங்க. இவன் பொண்டாட்டிடா. உனக்கு வாழ்நாள் பூரா சோறு போடுவாடா. பொண்டாட்டி வேணாம். நீ யாரு? நான் உன்னோட பொண்டாட்டி. அப்படின்னா பொண்டாட்டி சோறு போடுறியா? சோறு போடுறியா? சோறு போடுறியா? சோறு போடுறியா? ஐயோ, நான் செஞ்ச தப்பால எனக்கு ஒரு குடும்பத்தையே பாழாக்கி என் பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டே. சத்தி, இங்க பாரு. இனிமே நான் உனக்கு அத்தை, அம்மா, மாமா எல்லாமும் நான் இருந்து பார்த்துக்கிறேன். இவன் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டு தண்ணி ஊற்றி உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு உன்னை பார்த்துக்குவா. நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மா அம்மா இங்கேதான் இருக்கா. இனிமே எல்லாமே நான் தான் உனக்கு. என் கூட வா சக்தி. கூட்டு போறேன். மாமா கிட்டே நீ வரியா? மாமா இரு, வர. நிலவுதான் தொலைவில் இருப்பினும் வெளிச்சம் பூமியில் வீசும். உலக உறவுதான் நடந்த போதிலும் தொடரும் தாய் பாசம். ஆவியாகும் தண்ணீர் மீண்டும் மழையாய் பூமியை தீண்டும். சோர்ந்த நேரம் மகனின் கனவில் துணையாய் தாய் முகம் தோன்றும். ஊராரை ஊட்டி வளர்த்தே ஊரே உன் உறவாய் மாறும். உன்னை தேடும் அன்னை வடிவில் என்னை நீ காண்பாய். ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை. தாயின் இதயம் போதும் மகனே, சஞ்சலம் ஏதுமில்லை. தாயின்றி ஜீவனும் இல்லை. தாயின் அன்பு கடலை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. தாயின் அன்பு கடலை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. தாயின் அன்பு கடலை திருப்பி தந்தவர் யாரும் இல்லை. தாயை தேடும் இவனுக்கு ஒரு தாயின் மடி கிடைத்து விட்டது. தாய்க்கு பின் தாரம், இவனது வாழ்வில் தாயைப் போல தாரம்.
வசந்தம் தேடி அலைந்த இவனது வாழ்வில் இனி வசந்த அலை வீசட்டும். நந்தினி இனி தாயை போல காக்கட்டும். தாய்மாமனின் தாளாட்டில் இவன் வாழ்க்கை வசந்த அலை வீசட்டும். என்றும் உங்களோடு பவானி பழனிசேகரன். தாய்மாமனின் தாளாட்டு. நன்றி, வணக்கம்.